சார், காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை மீது பிரதமர் மோடி இவ்வளவு குற்றச்சாட்டுகள், தாக்குதல்கள் முன்வைப்பதற்கான காரணம் என்ன சார்? அவர் காங்கிரஸ் கட்சியுடைய தேர்தல் அறிக்கையை படிக்கவில்லை என்பதைத்தான் அது நிரூபிக்கிறது. அவர் கண்டுபிடித்ததாக சொல்லப்படும் வார்த்தை பிரயோகங்கள் காங்கிரஸ் கட்சி அறிக்கையில் கிடையாது. உதாரணத்துக்காக இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸ், வாரிசு உரிமை வரி அப்படிங்கிறாரு. எங்கே இருக்கு காங்கிரஸ் கட்சியுடைய தேர்தல் அறிக்கையில்? அடுத்தது சொல்கிறாரு வெல்த் ரீடிஸ்ட்ரிபியூஷன், சொத்தையெல்லாம் பிடுங்கி மக்கள் மத்தியில் பிரித்து தருவார்கள். எங்கே இருக்குது காங்கிரஸ் கட்சியுடைய தேர்தல் அறிக்கையில்? அவருக்கு யாரோ அவருடைய உரைகளை எல்லாம் எழுதி தர்றாங்க. எழுதி தர்றவங்க பெயர்கள் எங்களுக்கு தெரியாது. அவங்கெல்லாம் மனிதர்களா இல்லை மிஷினானு தெரியாது. அந்த மிஷின் அல்லது மனிதர்கள் எழுதி தருவதை அவர் டெலிபிராம்டரில் போட்டு அவர் படிக்கிறார். காங்கிரஸ் கட்சியுடைய தேர்தல் அறிக்கையில் எந்த பக்கத்தில் எந்த பத்தியில் இருக்குன்னு நாங்களும் ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதியிலேருந்து கேட்குறோம். இன்றைக்கி 10 நாட்கள் ஆகிவிட்டது. 10 நாட்களுக்கு அதில் பதில் சொல்லலை. திருப்பி அதே உண்மை அல்லாத தகவல்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார். காங்கிரஸ் கட்சியினுடைய அந்த தேர்தல் அறிக்கையை பொறுத்தளவில் அதில் முஸ்லீம் லீக்கினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குது. முஸ்லீம்களுக்காகவே காங்கிரஸ் சிந்தித்து செயல்படுது. ஒரு மாவோயிஸ்ட் மற்றும் நக்சல்களுடைய சிந்தனை தான் காங்கிரஸ் கட்சிக்கு இருக்கின்ற ஒரு கருத்தையும் அவர் நேற்று எங்களுடைய தொலைக்காட்சியினுடைய பேட்டியில் அவர் முன் வச்சிருக்கிறாரு. உங்கள் தொலைக்காட்சி பேச்சியை நான் படித்தேன். எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. உதாரணத்துக்கு பக்கம் 27 பொருளாதாரத்தை பற்றி ஒரு பிரிவு இருக்கிறது. அந்த பொருளாதார பிரிவில் முன்னுரையாக என்ன சொல்லியிருக்கிறோம்னா, காங்கிரஸ் தன்னுடைய பொருளாதார கொள்கைகளின் காரணமாக 1991ஆம் ஆண்டு திறந்த பொருளாதாரத்தை இந்தியாவுக்கு அறிமுகப்படுத்தியது. அதன் பயனாக புதிய செல்வம் உற்பத்தியாகியது, புதிய தொழில்கள் தொடங்கப்பட்டன, புதிய தொழில் முனைவோர் தோன்றினார்கள், மிகப்பெரிய நடுத்தர வர்க்கம் உருவாகியது, கோடிக்கணக்கான வேலைகள் உருவாகின. முக்கியமாக பல கோடி மக்கள் வறுமை கோட்டுக்கு கீழே இருந்து மேலே உயர்த்தப்பட்டார்கள். முழுக்க நடுத்தர வர்க்கம் என்பது காங்கிரஸ் கட்சியுடைய திறந்த பொருளாதார கொள்கையின் காரணமாக உருவாக்கப்பட்டது. அப்புறம் இறுதியாக முடிக்கிறோம். We reiterate our commitment to an open economy. திறந்த பொருளாதாரத்தை நாங்கள் மீண்டும் வலியுறுத்துகிறோம். In which economic growth will be driven by the private sector. தனியார் துறை தான் பொருளாதார வளர்ச்சிக்கு முன்னோடியாக இருக்கும், அதற்கு துணையாக பொதுத்துறை இருக்கும்னு எழுதியிருக்கிறோம். இது அவர் படித்தாரா படிக்கலையானே எனக்கு தெரியல. இதெல்லாம் படிச்சிருந்தா இந்த மாதிரி பேச மாட்டார். காங்கிரஸுடைய கருத்துக்கு எதிர்மறையா ராஜ்நாத் சிங் கூறும் பொழுது 25 கோடி பேரை என்டிஏ ஆட்சி தான் அவர்களை வறுமை கோட்டிற்கு மேலே கொண்டு வந்தது, அதை காங்கிரஸ் செய்யலைன்ற ஒரு கருத்தையும் அவர் முன் வச்சிருக்கிறாரு. இதற்கு நான் இன்னைக்கு சுற்றுரையில் பதிவு செஞ்சிருக்கேன். 27 கோடி பேர் 2004 2014 முடிய 27 கோடி நபர்கள் வறுமை கோட்டுக்கு மேலே உயர்த்தப்பட்டிருக்கிறார்கள் என்பது UNDP, யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமுடைய அறிக்கை. அவர்கள் தகவல்கள், புள்ளி விவரங்களின் அடிப்படையில் தந்த அறிக்கை. அது உலகம் முழுவதும் அந்த அறிக்கை தெரியும். பல பேர் இந்தியாவில் பல்லாயிரம் பேர் படிச்சிருக்காங்க. 27 கோடி பேரை வறுமை கோட்டிலிருந்து உயர்த்தினோம். ஆனால் திரு ராஜ்நாத் சிங், திரு நட்டா, அப்புறம் பிரதமர் எல்லாம் 25 கோடி பேரை உயர்த்தணுங்கிறாங்க. யாருடைய அறிக்கை? எந்த தரவு? எந்த தகவல்? யாருடைய புள்ளி விவரம்? யார் அந்த தகவல்களை சேகரித்தார்கள்? அதுக்கு கேள்விக்கு பதில் கிடையாது. திடீரென்று கற்பனையாக 25 கோடி பேரை
நாங்கள் வறுமை கோட்டுக்கு மேலே உயர்த்தினோம்னா ஏன் 25 கோடி 140 கோடின்னு சொல்லலாம்ல? எந்த தரவு, எந்த தகவல், எந்த புள்ளி விவரம், எந்த நிறுவனம்னு சொல்லணுமா இல்லையா? அதை சொல்லலையே. என்ன அமலாக்கத்துறை, சிபிஐ இந்த விசாரணை அமைப்புகள் பதிவு செஞ்சிருக்கிற வழக்குகள்ல 3% வழக்குகள் மட்டும்தான் அரசியல்வாதிகள் மேல இருக்கு. குறிப்பா பாஜகவில் இணைந்த மாற்று கட்சியை சார்ந்த அரசியல்வாதிகள் மீதான வழக்குகள் என்பது ஒருபோதும் ரத்து செய்யப்படல. காங்கிரஸ் ஆனது ஒரு போலியான ஒரு பிம்பத்தை வந்து முயற்சித்து வருது. 27 பேர் மீது வழக்கு அமலாக்கத்துறை, சிபிஐ போட்டது என்பதை ஒப்புக்கொள்கிறார்கள். அவர்களையே உங்கள் கட்சியில் சேர்க்குறீங்க? அமலாக்கத்துறை, சிபிஐ போட்ட வழக்குகள் உண்மை என்றால் அவர்களை ஏன் பாரதிய ஜனதா கட்சியில் சேர்த்து அவர்களுக்கு தேர்தலில் போட்டியிடுவதற்கு அல்லது ராஜ்யசபா ஏன் தர்றீங்க? அந்த வழக்கு தவறு என்று அவர்கள் காங்கிரஸில் இருந்தபோது மற்ற கட்சிகளில் இருந்தபோது சொன்னாங்க. அது போட்டோம். நீங்கள் அவங்கள சேர்த்துக்கிட்டீங்கன்னா அந்த வழக்கு பொய்யா, அந்த வழக்கு போட்டது தவறா, இப்போ சேர்த்தது தவறா, அதை சொல்லணுமில்ல. சரி, சேர்த்தீங்க, அவர்களுக்கு பதவி தர்றீங்க, தேர்தலில் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு தர்றீங்க. அந்த வழக்கு எங்கே நடக்குது? அந்த வழக்கை பற்றி ஏதாவது செய்தி வருதா? ஒவ்வொரு நாள் பத்திரிகையிலையும் ஏறத்தாழ ஒரு பக்கத்தை அமலாக்கத்துறை, சிபிஐ, வருமான வரித்துறைக்கு ஒதுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. ஒவ்வொரு நாளும் ஒரு பத்திரிகையில் ஒரு பக்க செய்திகள் வருது. அந்த செய்திகள் இந்த 27 பேரை பற்றி ஏன் வரல? இப்போ கடைசியாக திரு அசோக் சவானை சேர்த்தீங்க. அவருடைய அசோக் சவானுடைய வழக்கை பற்றி ஏன் செய்தியே வரல? ஆக நாங்கள் வழக்கை ரத்து செய்யலை என்பது வேறு, வழக்கை நடத்துறீங்களாங்கிறது தான் கேள்வி.